எல்லாருக்கும் வணக்கங்க. நாம இன்னைக்கு பருப்பு சாதம் நல்லா குழைய குழந்தைங்க எல்லாமே சாப்பிடக்கூடிய மாதிரி செய்ய போறேங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. கேரட், தக்காளி, தேங்காய், உருளைக்கிழங்கு, சாம்பார் பொடி, ரேஷன் கடை பருப்புங்க, மிளகாய் பொடி, பாசிப்பருப்பு, பெரிய வெங்காயம், சுண்டல், இதுதாங்க இதுக்கு தேவையானது. வாங்க நம்ம டக்குன்னு செய்யலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. தண்ணி ஒரு கப்பளவு ஊற்றிக்கலாங்க. சுண்டல், பருப்பு நல்லா ஊற வச்சு கழுவி நல்லா போட்டுக்கலாங்க. நம்ம என்ன பண்ண போறோம்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் காய்கறி எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாசிப்பருப்பு போட்டாச்சுங்க. கேரட் ஒரு கேரட் அளவு போட்டுக்கலாங்க. துவரம்பருப்பு 100, பாசிப்பருப்பு 50 போட்டிருக்கிறேங்க. கேரட் ஒரு கேரட், தக்காளி ஒரு 2 தக்காளி போட்டுக்கலாங்க. தேங்காய் கட் பண்ணி தேங்காய் கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு ஒரு 5 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க, சின்ன சின்னதாக. அரிசி ஒரு 1/4 கிலோ அரிசி போட்டுக்கலாங்க. உப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. நான் கரண்டியில் போடுறேன், நான் கையில் போட்டுக்கிறேன். நீங்கள் கரண்டி 1.5 ஸ்பூன் அளவு போடுங்க. மஞ்சத்தூள் ஒரு சிட்டி அளவு போட்டுக்கலாங்க. தண்ணி ஒரு கப்பளவு ஊற்றிக்கலாங்க. இதை அப்படியே வேக வச்சுக்கலாங்க. ஒரு 5 விசில் வரந்தனே மூடி போட்டு வச்சிடலாங்க. விசில் வந்துருச்சுங்க, நம்ம இறக்கலாம். நம்ம விசிலை தூக்கிட்டுக்கலாங்க. நம்ம கடாய் வச்சு தாளிக்கலாங்க. பாருங்க, நல்லா கொலன்னு வெந்துருச்சு. நம்ம தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. சீரக கடுகெல்லாம் நல்லா வெடிச்சிருச்சுங்க. நம்ம என்ன பண்ணலாம், பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம், வரமிளகா ஒரு 2-3 வரமிளகா இதாங்க எடுத்து போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை எல்லாம் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கிடுங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. அது 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க. உப்பு கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம வேக வைக்கிறது போட்டுக்கிறேன். இருந்தாலும் இந்த தண்ணி ஊற்றினா நம்ம இதுக்கு போட்டுக்கலாங்க. அப்படியே தண்ணி கொதிக்க விட்டுக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. நம்ம இந்த சாப்பாடு எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம்.
அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாங்க. பருப்பு சாப்பாடு கொல கொலன்னு இது மாதிரி செஞ்சு பாருங்க. ரெடி ஆயிடுச்சு, நம்ம இறக்கிக்கலாம். பருப்பு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா கொல கொலன்னு பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேஷன் கடை பருப்பு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.